காதோடுதான் நான் பேசுவேன். எங்களது லவ் கம் அரேஞ்ச்டு மேரேஜ். அவரு ஹிந்து, நான் கிறிஸ்டியன். ஆஹா, ஹலோ. கேட்டுட்டு இருக்கேன், சொல்லுங்க. இப்போ என் ப்ராப்ளம் என்னன்னா, என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு பேசிக்காவே ஒரு உமனைசர் மாதிரி இருக்காரு. எனக்கு பிஃபோர் மேரேஜ் எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியல. ஆஹா, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் பிரெக்னென்ட், மேரேஜ் ஆன நெக்ஸ்ட் மந்தே பிரெக்னென்ட் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு பொண்ணு கூட லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி. நான் இந்த பொண்ணை கூப்பிட்டு நிறைய வார்னிங் கொடுத்து அவங்களாம் எதுவும் கேட்கல. என்னோட இஷ்டம், நான் அப்படிதான் இருப்ப, வேணும் உன் புருஷன் அடைக்கவே, அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப இதா ராங்கா பேசினாங்க. அதுக்கப்புறம் நானும் ரொம்ப வீட்டுல அவங்க அம்மா அப்பாவுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி பார்த்தா அவங்களும் ரொம்ப சப்போர்ட்டிவ். என் ஹஸ்பண்ட் தான், அவங்க வந்து தப்பு ஆம்பளை அப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இதா அவங்களுக்கே ரொம்ப மோட்டிவ் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. அப்புறம் ரொம்ப என்ன போட்டு அடிச்சு உதச்சு டார்ச்சர் பண்றது. ஈவன் ஒரு 5 months பேபி வயிற்றுல இருக்கப்ப கூட என்ன இடுப்புல அடிச்சு இடுப்பு உடச்சு உட்கார வச்சான். பை காட் கிரேஸ் குழந்தைக்கு எதுவும் ஆகல. இவ்வளவு கஷ்டத்துக்கு இருந்த குழந்தையும் பிறந்தது. நான் அப்புறம் எங்க அம்மா வீட்டுல 3 மாசம் இருந்தேன். எவ்வளவு வருஷம் காதல் பண்ணீங்க? என்ன மேடம்? எவ்வளவு வருஷம் காதல் பண்ணீங்க அவரை? எனக்கு வந்து ஒரு 3 years மேம் இருக்கும். எப்படி அவரை தெரியும் உங்களுக்கு? எனக்கு கூட ஒர்க் பண்ணாங்க மேடம். அப்போ ஒர்க் பண்ணும்போதெல்லாம் அவர் நல்ல டீசெண்டாக தான் இருந்தாரா? ஆமா மேம், அங்க அப்பெல்லாம் டீசெண்டா தான் நடந்துக்கிட்டாரு. ஒரு இஷ்யூ ஒன்று ஆச்சு. அது வந்து ஏதோ ஒரு பொண்ணு கூட சினிமா தியேட்டர் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து அது ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ கூட என் மனசுக்கு டவுட் இருந்துச்சு, நான் வேண்டாம், உன்னோட சர்க்கிள் வேற, எங்க இதுல எல்லாம் ரொம்ப ஜென்ஸ் கிட்ட எல்லாம் அவ்வளோ ஒரு க்ளோஸா பேசக்கூடாது, அந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா வளர்ந்த விதம். அதனால புதுசா ஒரு ஆம்பளை கிட்ட என்னால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிற மாதிரி. அப்புறம் வீட்லயே வந்து ரொம்ப பொண்ணு கிட்ட ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க. சரி சரி பரவாயில்ல அப்படின்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க வீட்லயும். அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப பொசசிவாக அவரை சந்தேகப்பட்டுட்டே இருந்தீங்களா? இல்ல மேடம், அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அப்போ எதுக்காக உங்களை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அடித்தாரு? அந்த பொண்ணு கூட நான் பேசக்கூடாது, அது ஆல்ரெடி மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை ஒண்ணு இருக்கு, அதுக்கும் ஒரு பொன் குழந்தை ஒண்ணு இருக்கு. இவங்க 2 பேருக்கு இல்லீகல் கான்டாக்ட்ஸ் இருக்கு 2 பேருக்கும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு வந்து அது அந்த மாதிரி இது இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை மேடம். இப்போ குழந்தை பிறந்து 3 மாசம் கழிச்சு நான் எங்க அம்மா வீட்டுக்கு வரேன். நான் வந்து ஒரு 2 days தான் இருக்கும். அந்த பொண்ணோட புருஷனுக்கு தெரிஞ்சு எங்க வீட்டுல ஒரு 4-5 கார்ல ஒரு 40 பேர் வந்தாங்க. வந்து என் புருஷனை போட்டு அடி அந்த அடி அடிச்சாங்க. இவங்க 2 பேரும் எடுத்துக்கிட்ட போட்டோஸ், 2 பேரும் அப்படி கிஸ் கொடுத்துக்கிறது, அந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் நிறைய அந்த பொண்ணு போன்ல வச்சிருக்கா. அந்த புருஷன் பார்த்துட்டு பெரிய இஷ்யூ ஆகி வந்து அடிச்சு போலீஸ் எல்லாம் வந்து அப்புறம் இனிமேல் அவங்க லைஃப பாப்பேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க மேடம். ஓகே அப்படின்னு சொல்லி நானும் லைஃப்ல மனுஷங்க தப்பு பண்றது இயல்புதான். சரி ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு லைஃப் லாங் பின்னாடி வர ப்ராப்ளம் வந்து இப்பவே சால்வ் ஆயிடுச்சு. இனிமே எந்த லேடியும் அவன் திரும்பி பார்க்க மாட்டான் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா எனக்கு நான் இது புது லைஃப் வாழ போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்பிடென்டா இருந்தேன் மேடம். ஒரு வருஷம் நல்லாதான் அமைதியா தான் இருந்தோம், நல்லாதான் இருந்தோம், சந்தோஷமா தான் இருந்தோம். திடீர்னு திரும்பவும் இன்னொரு பொண்ணு கூட லிங்க் ஆயிடுச்சு மேடம். இது இப்ப 2வது இன்னொரு பொண்ணு. இந்த பொண்ணு கூட 2 வருஷமா இருக்கான். பொண்டாட்டின்னு போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கான் போன்ல. எனக்கே தெரியாம சிம் கார்டு நிறைய வச்சு பேசி ரொம்ப அவங்க 2 பேரும் இப்போ அந்த பொண்ணு கூட சேர்ந்துட்டு என்னை அடிக்கிறது, என்னை உதைக்கிறது, அதே மாதிரி திரும்ப பழையபடியே ஆரம்பிச்சுட்டான். அந்த லேடி லைன்ல வச்சுட்டு என்னை போட்டு கழுத்து பிடிச்சி நினைச்சுப்பான், எதுக்கு நீ இருக்கிறானே இப்போ, எனக்கு அவதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான். நானும் பொறுத்து பார்த்தேன். எங்க வீட்டுல இப்போ அப்பாவும் இறந்துட்டாரு, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. உங்களுக்கு எத்தனை பேர் கூட பிறந்தவங்க? எனக்கு ஒரு அக்கா மட்டும்தான் மேம் இருக்காங்க. அவங்க கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, அவங்க அத்தை பையனை தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருன்னு இத்தனை நாள் 5 வருஷமா ரொம்பவே அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு மேடம். இப்ப திரும்பி இன்னொரு பொண்ணு கூட இந்த லாஸ்ட் 2 years ரொம்ப. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? என்ன மேடம்? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? வேலைக்கு போறீங்களா? ஆமா, இல்ல மேடம், நான் இப்போ பையன் இருக்கேன். நான் LKG படிக்கிறேன் பையன். சரி, எப்போ வேலையை விட்டீங்க? வீட்டுல தான் இருக்கேன். நான் டிகிரி முடிச்சிருக்கேன் மேடம். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். காதோடுதான் நான் பேசுவேன். நீங்க வேலையை விட்டு எத்தனை வருஷம் ஆச்சுமா? அது மேரேஜ்க்கு அப்புறமே நான் போறது இல்ல மேம். 5. சரி, ஓகே. இப்போ நீங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, நான் வந்து இப்ப எனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன். நான் இப்ப என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாமே போதும், பொறுத்தது போதும், இவ்வளவு தூரம் பொறுத்தும் ஒரு பிரயோஜனமும் இல்ல.
எல்லாரும் சொல்றது பண்ணி எல்லாரும் சொல்றது இருக்கட்டும். இப்போ உங்க மனசுக்கு என்ன தோணுது? உங்க மனசு என்ன சொல்லுது? அதுதான் மேடம், இவன் வந்து திருந்துற மாதிரி ஒண்ணும் தெரியல மேடம். அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. என்ன ரொம்ப நம்ப வேணா இவருக்கு சரி, வேற என்ன வழி இல்ல. என்ன வேணும்னு சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் லைன்ல இருக்காங்க. உங்க மனசு என்ன சொல்லுதுன்னு மட்டும் சொல்லுங்க. என்ன செய்ய சொல்லுது? மேடம் நான் இப்ப தனியா போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன் மேடம். பண்ணுங்க. divorce வெரி குட் டெசிஷன். தனியா போயிடலாம் அப்படின்னே முடிவு பண்ணிட்டேன் வெரி நான். குட் டெசிஷன். சரி, அது ஒரு இதா பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப யாரும் எனக்கு சப்போர்ட்டிவா ஆள் இல்ல. நான் மேற்கொண்டு என்ன பண்றது, இப்படி என்ன மாதிரி ஒரு இதுல இருந்து நான் வெளியில வரதுன்னு கூட எனக்கு தெரியாம இருக்கேன். டைரக்டா நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் என் மாமியார் மாமனார் எல்லாருமே அவங்க சைடு சப்போர்ட்டிவா இருக்காங்க. முதல்ல வேலைக்கு போங்க. ஃபர்ஸ்ட் வேலைக்கு போங்க. ஃபஸ்ட்டு வேலைக்கு போயிட்டு குழந்தைய கிரீச்சில் விட்டுட்டு வேலைக்கு போகிறதுக்கு பாருங்கள். சரிங்களா? இல்லாட்டினா உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிட்டு உங்கள் பிள்ளைய உங்கள் அம்மாவை பார்த்துக்க சொல்லிவிட்டு நீங்கள் வேலைக்கு போங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு வந்தீங்கனாலே பாதி ரிலீஃப் ஆகிடும். ஓகே, அதான் ஓகே மேம். இவனும் வந்து ரொம்ப இவன் நிரந்தரமாவே நான் தெரிஞ்சிடலாம்னே முடிவு பண்ணிட்டேன். கூட பண்ணிடுங்க. அதான் ஃபஸ்ட்டு நீங்கள் பொருளாதார ரீதியாக நீங்கள் உங்கள் காலில் நிற்கிறதுக்கு வழி தேடிக்கணும். அப்போ தான் தைரியம் வரும். ஸோ உங்கள் காலில் நீங்கள் நிற்கணும். அதுக்கு நீங்கள் வேலைக்கு போகணும். சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போகும்போது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்து வச்சுக்கோங்க. உங்கள் அப்பாவும் இல்லை தானே, அம்மா தனியாக தானே இருக்காங்க. அம்மாவை கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு அம்மா சமையல் பண்ணிவிட்டு குழந்தைய பார்த்துக்கோங்க. நீங்கள் போய் வேலைக்கு போயிட்டு வாங்க. அப்படி கொஞ்ச நாள் வந்து அவங்க அந்த அளவுக்கு இல்லை மேடம். ரொம்ப கொஞ்சம் பெராலிசிஸ் அட்டாக் ஆகி கொஞ்சம் இதாயிட்டாங்க. சும்மா ஜஸ்ட் நடந்துட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஓ, அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. சரி, அப்போ குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆளை போட்டுட்டு உங்கள் அம்மா கண்காணிப்பில் விட்டுட்டு நீங்கள் வேலைக்கு போகிற மாதிரி பாருங்கள். ஓகே மேடம். ஆமாம். நீங்கள் முன்னாடி எவ்வளோ சேலரி சம்பாரிச்சிட்டு இருந்தீங்க? நான் 15,000 வாங்கிட்டு இருந்தேன். நான் பேங்க்ல பேக் ஹெண்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அதே வேலை கிடைக்குமா? கிடைக்கும், ட்ரை பண்ணா கண்டிப்பா கிடைக்கும் மேம். என்ன பையனை பாக்குறதுக்கு ஆள் இல்லைங்கிற ஒரே ஒரு பிரச்சனையில தான் மேம் இருக்கேன். ஏன்னா 2 o'clock ஸ்கூல் முடிஞ்சிடும். அதனால தான் மேம். அதான் 2 o'clock மேலே பார்த்துக்கிறதுக்கு க்ரீச் ஏதாவது பாருங்கள். க்ரீச்சில் விட்டுட்டு உங்கள் அம்மாவோட கண்காணிப்பில் விட்டுட்டு உங்கள் அம்மா பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வரது, அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா பாருங்கள். உங்கள் அம்மாவில் என்ன முடிஞ்ச ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணட்டும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து வேலையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சுன்னா பையன் பெருசாகிடுவான். அதுக்கப்புறம் அவன் மேனேஜ் பண்ணிடுவான். ஸோ அதுக்கிடையில் இந்த நீங்கள் தனியாக போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் 1 by 1 கிடைக்கும். ஓகே, வாழ்க்கை உங்களுக்கு புரியப்பட்டுடும். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து தைரியமாக நீங்கள் அப்யூஸ் எல்லாம் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணினீங்கன்னா வெளியில் வந்துடலாம் ஈஸியாக டைவர்ஸ் பண்ணி.